Daily. Taste the Daily. வணக்கம் நியூஸ் ஜே நேயர்களே, சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மிகப்பெரிய ஊழல் பேசப்படக்கூடிய விஷயமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேரு அவர்கள் இலாக்காவில் அவரும் அவர் தம்பியும் இணைந்து மிகப்பெரிய ஊழல் செய்ததற்காக செய்தி வருகிறது. 800 கோடி ரூபாய் அந்த ஊழல்னு சொல்லப்படுது. அது என்ன எப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இல்லை, அதாவது திரு KN நேருவுடைய தம்பி திரு KN ரவிச்சந்திரன் டிவிஹெச் டோம் என்ற ஒரு கம்பெனி IOB பேங்க்கில் ஒரு 25 கோடி கடன் 2013 வாங்கிவிட்டு 21 வரை ஒழுங்காக கட்டாமல் 21 கோடி பாக்கி இருக்கிறது என்று CBI வழக்கு போடுகிறார்கள். அந்த FIR பேரில் ED ரெய்டு பண்ணுறப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பார்க்குறப்ப இதை தவிர மற்ற ஊழல்களும் சேர்த்து பிடிக்கப்பட்டது. ESIRலேயும் வந்துச்சு. ஆனால் திமுக என்றாலே ஒரு பெரும் பெயர் உண்டு, அதாவது விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வார்கள். ஸோ ED உள்ளே ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே ஒரு FIR இருக்க வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள குற்றம் பிரெடிகேட் அஃபென்ஸில் வரணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ED ரெய்டு பண்ணி அவர்களுடைய FIR என்னும் ESIR போட்ட உடனே இந்த பணத்தை கொண்டு போய் கட்டி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால இப்போ பிரெடிகேட் அஃபென்ஸே இல்லாமல் மாட்டிக்கொண்டிருந்த நிலைமை இருந்தது. ஆனால் அன்னைக்கே இதை சொல்லியிருந்தாங்க. நாங்கள் திரு TVH அலுவலகத்துக்கு சென்ற பொழுது ட்வாட் இவர் KN நேரு அவர்கள் 2 துறையில் இருக்கார். ஒன்று ஊராட்சி மற்றும் நீர் வழங்கல், இன்னொன்று ட்வாட். அந்த 2 டிபார்ட்மெண்ட்லையும் அதிகாரிகள் மாற்றம் மற்றும் புதுமையாக நியமித்தல் 2லையுமே ஊழல் நடந்து இருக்கிறது. அது தவிர வேற சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து போட்டிருக்காங்க. இதுவும் ஏன்னு சொன்னால் டாஸ்மாக் ரெய்டுக்கு போன பொழுது கிடைத்த விஷயங்களில் அது அங்கிருந்து எடுக்கப்பட்ட பணத்தில் சினிமாலாம் எடுக்கப்பட்டதுன்னு யாரையோ பிடிச்சப்ப அதை எப்படி லிங்க் பண்ணீங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஊழலை கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம், ஆனால் FIR இருந்தும் நீங்கள் இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால போடுங்கன்னு லெட்டர் எழுதியிருக்காங்க. நமக்கு பத்திரிகைகளில் வந்துள்ளது 4 பக்கம் 254 பக்கத்துக்கு என்க்ளோஷரில் கொடுத்துருக்காங்க. போன ஏப்ரல் மாதம் தான் 2538 பேருக்கு நாங்கள் வேலை வழங்குகிறோம்னு. திமுக 2021 தேர்தலில் நாங்கள் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், அரசு வேலை. நாங்கள் இதுவரைக்கும் 47,000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த கடந்த 6 மாதத்தில் 30,000 பேர். ஸோ இதில் கடைசியாக கொடுக்கப்பட்டதில் அதில் ஒரு 150 பேர் 2538 பேரில் அங்கு போய் ரெய்டு பண்ணதில் அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் ரெக்கார்ட்ஸில் இவர்களிடமிருந்து பணம் வாங்கி அவங்க, அதாவது இதுக்கு முன்னாடி சொல்லணும்னா இந்த 2021 இந்த ஆட்சி வந்தவுடன் இந்த தேர்வுகள் எல்லாம் TNPSC மூலம் நடக்க வேண்டும் என்று மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி பண்ணால் இதை நமக்கு சம்பாதிக்க முடியாது என்று துறை அமைச்சர் கேட்டுக்கொள்ள அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தலாம் என்று மாற்றிவிட்டார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாற்றம் கொண்டு வந்த பொழுது அங்கே சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தது இன்றைய துணை முதலமைச்சர். அவர் அமைச்சரான பிறகு ரிசைன் பண்ணிட்டு இப்போ எழும்பூர் MLA இருக்கிறார். ஸோ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்குது. இந்த 150 பேருக்கும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அவங்க எழுதினது இந்த எல்லா விஷயங்களும் அங்க ரெக்கார்ட்ல இருந்து 25 லட்சத்துல 35 லட்சம், அதான் 25 ல இருந்து 30 லட்சம் 35 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த 150 பேருக்கு மட்டுமா, இல்லை இந்த 2500 பேருக்குன்னு போட்டால் 900 கோடி கிட்டத்தட்ட வருகிறது. ஸோ ₹1 கொடுத்து வாங்கினா கூட, அதாவது இதற்கு முன்னால் செந்தில் பாலாஜி வழக்கில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் இப்போ உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன், கொடுக்கல, நீங்கள் கேஸ் போடுறீங்க, நீ சிவில் வழக்கு லேட் ஆகும்னு பார்க்குறேன், அதுக்குள்ளே எனக்கு வீட்டில் கல்யாணத்துலேயே எங்கேயோ போய் சொல்கிறீங்கிறதுனால வேண்டாம் முடிச்சுக்கலான்னு பண்ணால் இதுக்கு பேர் அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணலான்னு 2 பேரும் போய் காம்பவுண்டிங்னு முடிச்சுக்கலாம். இது கடன் வாங்கினால் கொடுப்பதற்கு. நான் ஊழலுக்கு வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேன், கேஸை க்ளோஸ் பண்ணலான்னு அந்த வழக்கில் பண்ணப்போ உச்சநீதிமன்றம் போனப்போ என்ன சொல்லிட்டாங்க, இது மாதிரி வேலைக்கு லஞ்சம் கொடுத்தால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள், இப்போ காசு கொடுத்து சீட்டு வாங்குறவன் ஊழல் செய்கிறவன், இப்போ நல்லா படிச்சுட்டு எனக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்கவன் பாதிக்கப்படுறான். இப்படி இருக்கிறப்ப யார் எல்லோருமே பாதிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள். சிலர் பாதிக்கப்பட்டவர்கள், சிலர் ஊழல்வாதிகள் அப்படிங்க அந்த வழக்கை முடிக்கிறதுக்கு இப்போ 2000 பேரை செய்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மேற்கு வங்காளத்தில் டீச்சர்ஸ் வேலையில் 26,000 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் இந்த 2538 பேருமே அவர்கள் வேலை இழக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி
அவர்களுடைய ட்வாடு போர்டில் மத்திய அரசின் இது ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக ஹர்கர் கா பானி என்று ஒரு திட்டம் உண்டு. வீடுதோறும் குடிநீர். நீங்கள் 2024 ஆரம்பத்தில் நினைக்கிறேன், திருவண்ணாமலை பக்கத்தில் ஒருத்தர் எங்கள் கிராமத்தில் தெருக்குழா போயிட்டாங்க, நான் தெருவில் தண்ணி வருதான்னு பார்த்தா வரல, காற்று கூட வரல, தோண்டி பார்த்தா வெறும் அந்த வெர்டிகல் குழா தான் இருக்குது, அதுக்கு கனெக்ஷன் பைப்பு இல்லை அப்படின்னு. இது மாதிரி 60,000 கோடி திட்டத்தில் 15,000 கோடி ஏற்கனவே செலவு செய்யப்பட்டதாக இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், கொள்ளிடம் கூட்டுக்குடி நீர் என்றபடியாக 9 மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க. அது முடிக்காமையே முடிச்சதாக போட்டு சர்டிஃபிகேட் வாங்கி பிரைஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து கண்ணன் என்பவர் வழக்கு போட அவர் கொஞ்சம் அது இங்கே தள்ளுபடியாக உச்சநீதிமன்றம் போறேன்னு இருக்கார். ஸோ இந்த நகராட்சி நீர் வழங்கல் துறை மற்றும் குடிநீர் மற்றும் இது ட்ரைனேஜ் அந்த 2 இதுலேயும் பல 1000 கோடிகள் நேருவும் அவருடைய தம்பிகள் மூலமாக செந்தில் பாலாஜியும் அவர். இப்போ இந்த குற்றச்சாட்டுலாம் வரும்போது நேற்று நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு மத்திய அரசு சதி திட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இடி தான் இந்த வழக்கெல்லாம் போட்டிருக்கு, இவங்க தேவையில்லாமல் வந்து திராவிட மாடல் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற செயல்பாட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே சார். இதைத்தான் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. இப்போ இப்படி தான் சொன்ன, இது இப்படி சொல்லி சரி என்று சொல்லி இருந்தால் செந்தில் பாலாஜி பேரில் ஏன் 458 நாள் இருந்தார்? இப்போ அந்த இன்னொன்று இடிக்கு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் இப்போ போடணும்னு லெட்டர் எழுதியிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கிறது இந்த 4 பக்க லெட்டர்லேயே கொஸ்டின் பேப்பர் லீக்கில் ஆரம்பித்து அவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு உத்தரவு போட்டது. அதாவது இந்த ரவிச்சந்திரன் அலுவலகத்திலிருந்து எனக்கு பணம் வந்துருச்சு, அவருக்கு வேலை கொடுங்கன்னு உத்தரவு போட்ட விவகாரத்துக்குரிய ட்ரேசஸ் எடுத்திருக்காங்கிறது தெரிகிறது. எனவே ஆதாரங்கள் தெளிவாக இருக்கிறது. அதனால இது நிச்சயமாக வரும். ஏன்னா இதற்கு இன்னொரு முன்னோடி என்னன்னு சொன்னால், ஒரு 15 நாள் முன்னாடி டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கில் பேசிக் எஃப்ஐஆர் மூடப்பட்டு இருந்தாலும் மணி லாண்டரிங்க்கு ஆதாரம் இருந்தால் அந்த வழக்கில் ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் இந்த எஃப்ஐஆர் இவங்க போடலைன்னா கூட ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனாலும் சட்டப்படியாக, ஏன்னா இவங்க வந்து நம்மளுடைய வரி பணத்தில் ஒரு நாளைக்கு அந்த பர்டிகுலர் வழக்கறிஞர் வந்தால் 20 to 30 லட்சம் ரூபாய் வாங்குபவர்களை கொண்டு வந்து வச்சு எவ்வளவு தூரம் தள்ளு பண்ண முடியுமோ தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பிரிவின் கீழ், அந்த டெல்லி ஹைகோர்ட் பிரிவின் கீழ் போட்டால் அவர்களே இதுக்கு இசிஐஆர் போட முடியும். ஸோ இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல டிஜிபி இருக்கார். டிஜிபி என்பவர் நியமிக்கப்பட்டதுலேருந்து 2 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சட்டம். அது இது மத்திய அரசின் இது மூலமாக செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் சீனியர் மோஸ்ட்டுக்கு கொடுக்காம 8வது இடத்தில் இருப்பவரை பொறுப்பு டிஜிபியாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவர் முடிவெடுப்பாரா? அவர் எடுக்கவில்லை என்றாலும் இவங்க போய் இப்போ நீதிமன்றத்தில் பதில் கொடுத்து அவங்களா கூட போட முடியும். நிச்சயமாக சார் சட்டப்படி சந்திங்க சார், நீங்கள் சொல்கிற பதிலில் எவ்வளவு ஓட்டை இருக்குன்னு படித்தா தெரிஞ்சிடும். ஆதாரங்கள் என்ன இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாது. எனவே நிச்சயமாக இதற்கு சொல்லணும். இதை தாண்டி அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் இதை அவர்கள் விண்மில் போடுறேன் என்று சொல்லிவிட்டு கடன் வாங்கினார்கள். ஆச்சா, ஆனால் அந்த மாதிரி ஒரு விண்மில்ல ஒரு பார்ட்னர் திரு சபரீசனுடைய கசினோ இருக்காங்க. ஸோ இது எந்த அளவிற்கெல்லாம் செல்லக்கூடும் மிக தெளிவாக வழியில். இப்போ நீங்களும் ட்ரெயினில் போகிறோம், செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்தால் டிக்கெட் வச்சுருந்தா காட்ட போகிறோம், வாங்காதவன் தான் பயப்படுவான். ஸோ நீங்கள் கோஆப்ரேட் சரி எஃப்ஐஆர் போடுங்க, அப்புறம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்களேன். போடாமல் இருந்தாலே, ஏன்னா நீ இப்போ இதை பேசுகிறப்ப தான் சமீபத்தில் 2-3 வழக்குகள் சிபிஐக்கு போயிருக்கு. இது ஆம்ஸ்ட்ராங்கில் திருப்பி எடுத்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு நாளைக்கு 20-25 லட்சம் ரூபா வக்கீலுக்கு கொடுத்து ஏன் சார் எதுக்குறீங்க? அதே மாதிரி கிட்னி முறைகேட்டில் முறைகேடுன்னு சொல்லணுமா இதுன்னு சொல்லணுமான்னு தெரியல. அந்த முறைகேட்டில் மனித உடல் உறுப்பை திருடினதுக்கு எஃப்ஐஆரே போடாமல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பள்ளிக்கரணை ராம்சார் நிலங்கள், அதாவது வந்து சதுப்பு நிலத்தில் வந்து அவர் மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதை வந்து சில அமைப்புகள் கண்டுபிடித்து அதை வந்து நிறுத்துவதற்கான ஏற்பாடும் செய்திருக்காங்க. இதில் சேகர் பாபு போன்றவர்கள், அதிலும் KN நேரு, அது இல்லாமல் வந்து பல அதிகாரிகள்லாம் கூட இதில் சிக்கியிருக்காங்களே சார். அதாவது சார் 2 சதுப்பு நிலம்ங்கிறது மழை பெய்தால் அந்த நீரை எடுத்துக்கும். ஸோ மெட்ராஸில் வெள்ளம் வராமல் இருக்கணும்னால் கிட்டத்தட்ட அது 3000 ஏக்கர் இருந்தது. பல காலத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கப்பட்டு இப்போ இருக்கிறதையாவது காப்பாற்றணும். அங்கே குப்பை எரிச்சிட்டு இருந்தாங்க, அதை எடுத்து வழக்கு போட்டு இப்போ அது நிறுத்தப்பட்டிருக்கு. சரி, ராம்சேர் என்பது ஈரானில் இருக்கிற ஒரு பகுதியில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் அந்த மாதிரி இப்போ சதுப்பு நிலங்களை வளர்ப்பதற்கு அந்தந்த நாட்டு அரசுகள் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் ராம்சேர் காடுகள்னு. இப்போ இதை நாங்கள் நோட்டிஃபை பண்ணவில்லை என்று சொல்லி மத்திய அரசு அலோகேட் பண்ண ஃபண்ட்ஸையே வாங்காமல் இருக்காங்க. ஏன்னா நோட்டிஃபை பண்ணிட்டா அதுக்குள்ள இருக்குன்னு வந்துடும். ஸோ இப்போ என்னடான்னா, நீங்கள் அது மாத்திரம் இல்லை,
அது நீர்நிலையை ஒட்டி இருந்தாலே சிஆர்செட்ல வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருந்தால் 24 அடி ரோடாக இருந்தால் G+2 கட்டலாம், 33 அடி ரோடாக இருந்தால் G+4 கட்டலாம், 60 அடி ரோடுக்கு மேலே போனால் மல்டி ஸ்டோரி கட்டலாம். சார் நீர்நிலையில் இருந்தால் உங்களுக்கு 0.9 FIC தான் G+1 தான் கட்ட முடியும். இது நீர்நிலைக்குள்ளே வருத 15 மாடிக்கு 1250 வீடுகள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஊழல்னு பாருங்கள். இப்பயும் அது இல்லைங்கிறாங்க. கேட்டால் அந்த மேப்பை எடுத்து 1911 பட்டா மேப்பை எடுத்து அவர் பார்த்து தெளிவாக இது பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கடைசியாக என்ன சொல்லிட்டாங்க, ராம்சேர் என்பது இன்னும் முழுமையாக வரையறை சதுப்பு நிலத்தில் தான் வருது. ராம்சேர் வரையறை செய்யப்படாத தனியார் நிலமாக இருந்தாலும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. சார் ஊழல் என்பதன் உச்சக்கட்டம் இது. சென்னையில் 2000 வீட்டுக்குள்ள தண்ணி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்று தெரியும். இன்னைக்கு இப்போ 2 நாள் முன்னாடி மழையில் 2 லட்சம் பேருக்கு உணவுக்கு இதில் வச்சு கொடுக்குறோன்றாங்க. அப்போ 2 லட்சம் பேர்னா குறைந்தபட்சம் 3 பேர் ஒரு வீடுன்னு வச்சா கூட 70,000 பேர் வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஏன் வந்தது? நீங்கள் 4000 கோடிக்கு இது பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, 2000 வண்டிகளில் நீர் இழுப்பு இயந்திரங்கள் தயாராக. சார் நீங்கள் 4000 கோடிக்கு தண்ணி போகிறதுக்கு வழி பண்ணியிருந்தா எதுக்கு இந்த பம்ப் செட்டை வச்சு ஆளை வச்சு எடுக்கணும்? ஸோ எதுவுமே செய்யாமல் இந்த ஆட்சி செய்வதெல்லாம் நான் சொல்கிறத விட திரு கார்த்தி சிதம்பரம் அவங்க கூட்டணியை சேர்ந்த MP சொன்னார், இந்த திமுக ஆட்சி என்பது கவர்ச்சி உணர்ச்சி. ஸோ ஃபோட்டோ ஷூட் செஞ்சு விளம்பரத்துக்காக கவர்ச்சியும் இப்போ மக்களிடம் தேவையில்லாத உணர்ச்சியை தூண்டுவது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இது மிகப்பெரிய ஊழல். நிச்சயமாக இந்த திட்டத்தை எதிர்த்து அதிமுக நேற்றுக்கு வழக்கு போடுவோம். நாங்கள் இது தடுக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், புதிய கல்வி கொள்கை முறைகள்லாம் பார்க்கும்போது இந்த புதிய பல்கலைக்கழகங்கள் அது இப்போ ஆரம்பிப்பதற்கான மசோதாலாம் நிறைவேற்றப்பட்டது. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே வாபஸ் பெற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் சார் வாபஸ் வாங்குறதுக்கு? இல்லை சார், சட்டசபை வருஷத்துக்கு 100 நாட்கள் நடத்துவோம்னா அவங்களுடைய அறிக்கை சொன்னது. இந்த 4.5 வருஷத்தில் மொத்தமே 150 நாள் தான் நடத்தியிருக்காங்க. அப்போ 400க்கு 450க்கு 150ன்னு சொன்னால் 30 மார்க்கு 35 வாங்கினா தான் மினிமம் பாஸே. இந்த 4வது நாள் மட்டுமே 14 மசோதாக்களை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மசோதா எடுத்தால் கோயில் நிலத்தில் கல்லூரி மற்ற கட்டிடங்கள், இது உச்ச நீதிமன்றத்தின் கண்டெம்ட். ஆச்சா, அது உச்ச நீதிமன்றத்தில் கல்யாண மண்டபங்கள் கட்டுற வழக்கில் போனப்போ அது நவம்பரில் போட்டுட்டு இஃப் யூ ஸ்பெண்ட் அ பென்னி மோர் வி வில் கம் ஹெவிலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க ஒரு கட்சிக்காரரை விட்டு பேச விட்டு பண்ணியிருக்காங்க. இதையும் மசோதா போட்டிருக்காங்க. அதுவும் நிச்சயமாக இவருமே எதிர்த்திருக்கார். நம்ம EPS அவர்களும் கோவில் காசில் கல்லூரி நடத்தக்கூடாது, 50,000 கோடிக்கு நமக்கு கல்வி பட்ஜெட் இருக்குது, அதுலேருந்து பண்ணணும் அப்படின்னு இருக்கார். எனவே இப்போ இந்த வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், இப்போ ஒரு காலேஜின்னு வச்சுக்கிட்டா, தனியார் காலேஜ்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க இது ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜின்னு 4 கோர்ஸ் வைப்பாங்க. ஒரு கிளாஸுக்கு 40-160 பேர் தான் வைக்க முடியும். அதே இன்ஜினியரிங் காலேஜ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஐடியில் 2-3 பிரிவு வரும். ஸோ 160 ஸ்டூடெண்ட் தான் வைக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை யூனிவர்சிட்டின்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா அவங்க எத்தனை கோர்ஸ் வேணாலும் கொண்டு வரலாம், எத்தனை பேர் வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இதில் சமூக நீதியை ஏற்காமல் இடஒதுக்கீடும் பின்பற்ற வேண்டாம். ஸோ இதை செய்வதற்காக சமூக நீதியை கெடுப்பதற்கும் அவர்கள் கொள்ளையடிப்பதற்கும் சார் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் சேலத்தில் நிறைய காலேஜ் நடத்துகிறவங்க, அவங்கள 2015 ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக நான் சந்தித்த பொழுது, சார் எங்களுக்கு சென்னையில் நாங்கள் பாண்டிச்சேரியில் வச்சுருக்கோம், சேலத்தில் கல்லூரி இருக்குது, சென்னையில் மருத்துவக் கல்லூரி கிடச்சிடுச்சு, ஆனால் 2015 வாக்கில். ஸோ ஆனால் இனிமேல் கட்டாயமாக நீட் வரப்போகிறது. ஒரு கல்லூரி டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறுவதற்கு 5 செட்டு வெளியில் போகணும். நாங்கள் கட்டுவதற்கு 1.5 வருஷம் ஆகும், முதல் வருஷம் எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் 5 செட்டு வெளியில் போகணும்னா 10 வருஷம் கழித்து தான் நாங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி. அது வரைக்கும் 160 பேருக்கு UGC ரூல்ஸ் பிரகாரம் இத்தனை ப்ரொஃபஸர் இத்தனை பேரை வச்சு நடத்தினாலும் சொன்னால் எங்களுக்கு ஆண்டுக்கு இவ்வளோ ஆகும். ஸோ நாங்கள் நடத்த முடியாது. இன்னொன்று, திரு EPS அவர்கள் மத்திய அரசோடு உடன்பாடு இருந்த காலத்தில் 16 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். இந்த 5 வருஷத்தில் எத்தனை காலேஜ் வந்துச்சு? ஒன்று கூட வரல. இந்த வருடம் 3 கல்லூரியில் 150 பேரை சேர்த்துக்கிறாங்க. யார் கல்லூரின்னு பார்த்தால் 3மே தனியார் கல்லூரிகள். ஸோ இவங்க எதையுமே செய்யவில்லை. இப்போ பெரும்பாலான கல்லூரிகள் கல்வி தந்தைகள் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களாக இருக்கார். அவர்கள் இப்படி மாற்றிக்கிட்டால் எத்தனை சீட்டை வேணால் சேர்த்துக்கிட்டு இடஒதுக்கீட்டை மீறுவதற்காகவே இது செய்யப்பட்டுள்ளது. நல்ல வேளையாக அதிமுக குரல் கொடுக்க இப்போ அவர்களுடைய கூட்டு கட்சிகளும் சொல்ல வாபஸ் வாங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அடுத்தது டெங்கு
மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நாங்கள் வந்த இந்த தமிழகத்தை தான் சுகாதாரத்தின் இந்தியாவிலே முதல் மாநிலமாக கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிலாம் பல்வேறு விஷயங்கள் சொன்னாலும் கூட அடிப்படை மருத்துவம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. 9 மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் தான் முன்னோடி மட்டும் பறைசாட்டி கொண்டிருக்காங்களே சார். சார் இவங்க தான் முன்னோடின்னா எதில் கல்வியிலையும் இதே சொல்லுவாங்க. அதாவது முன்னோடியாக இருக்கணும்னா கடைநிலையில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் அந்த மருத்துவம் கிடைக்கணும். சார் நான் 1990களில் நான் இதுவாக சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்த போன ட்ரெயினில் பார்த்தா கட்டாயமாக என்னோடு வடக்கிலிருந்தோ கல்கத்தாவிலிருந்து நான் வந்தால் என்னோடு மருத்துவ டூரிசத்துக்கு அப்பயே வருவாங்க. நான் சொல்கிறது 90களில். கேட்டால் சிஎம்சி வேலூர் வருவார்கள், அப்பல்லோ வருவார்கள், இல்லாவிட்டால் சங்கர் நேத்ராலயா வருவார்கள். இன்றைக்கி அதோட வேறு சில தனியார் யாராவது ஒருத்தர் நான் இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு யாராவது வராங்களா? யாரும். அதே மாதிரி கல்லூரி எடுத்துக்கிட்டால் விஐடி, எஸ்ஆர்எம் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை இது லயோலாவில் இருக்கிற லிபா இந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர நான் இந்த அரசு கல்லூரிக்கு வரேன்னு சொல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி மெடிக்கலில் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணால் குறைந்தபட்சம் 6 மாதம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கிற நிலை ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்னையில். இன்னும் அப்போ உள்ளூரில் இருக்கிறவனுக்கெல்லாம் என்ன நிலை சார்? டெங்கு இந்த வெள்ளம் வந்தால் ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே வெள்ளம், இன்னொன்று கொசு வந்ததுனால் டெங்கு போன்றவை வரும். இதுக்கெல்லாம் மாத்திரையை முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டு வரத்துக்கு முன்னாடி தடுப்புகள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி 2000 பேர் மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. 9 பேர் இருந்திருக்காங்கன்னா இந்த வெற்று பேச்சுக்களை தான் நான் சொன்னேன், கவர்ச்சி உணர்ச்சி. ஸோ மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க சார். ஒன்று திமுக முதல் முறையாக திரு கருணாநிதி 1971 எம்ஜிஆர் துணையோடு நின்றார். அதன் பிறகு ஒரு தேர்தலில் கூட 2வது முறை அவர்கள் திருப்பி ஜெயிச்சதில்லை. எம்ஜிஆர் இருந்தவரை அவரை தோற்கடிக்கவே முடியாது. ஜெயலலிதா இருந்த பொழுது 2 முறையும் பொய்யான பிரச்சாரங்கள் செய்து 96ல் ஒரு முறை, 2006ல் ஒரு முறையில் தோக்கப்பிடிச்சாங்க. 2016ல் அவங்க ரிப்பீட் வந்தாங்க. போன ஆட்சியின் போதும் மிகப்பெரிய அளவிற்கு இலவசங்கள், அந்த 1000 ரூபா ஸ்கீம் எல்லாம் சொல்லி அதன் மூலமாக வந்துட்டாங்க. ஸோ எப்படி திரு கருணாநிதி ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்கவில்லையோ, தமிழக மக்கள் மிக மிக புத்திசாலிகள், இந்த விளம்பரத்தை ஏமாற மாட்டார்கள். இன்னும் 6 மாதம் இருக்குது, திருத்தி கொண்டு ஏதாவது செய்தால் கொஞ்சமாவது ஜெயிக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் கருணாநிதியை ரெக்கார்டத்தான் செய்ய போறீங்க. மக்கள் வேறு ஆட்சியை கொண்டு வருவார்கள். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரிலே மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.